இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசம் செய்த தேவன் நம்மோடு வாசம் செய்கிறார். எப்படி தெரியுமா சொல்ல முடியும்? இதுவரைக்கும் உயிரோட இருக்கிறோம்னு அவருடைய கிருபை. எத்தனையோ நேரத்துல சோர்வு, வியாதி, பலவீனம், ஆரோக்கியத்துல முற்றில முடியாதுங்கிற சொல்ற நேரத்துலலாம் அவரை துதிச்சு பாருங்க. அப்பவே தேவ ஆவியானவர் பலப்படுத்துவதை அப்படியே உணர முடியும். நம்முடைய சிறையிருப்பின் காலங்களை முடிவுக்கு கொண்டு வரணும். ஏதோ என் வாழ்க்கையில இருள் போல இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கை போராட்டமாவே இருக்குதுன்னு நினைச்சீங்களா? அவரை பாடி துதிக்கிற வேலையில அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல இருக்கும் போது மாத்திரமே அந்த மெல்லிய சமாதானம், அந்த ஆறுதல், நிம்மதி அடைய முடியும். அப்பா, உங்களை தேடி, நீங்க என்ன தேடி வந்தீங்கப்பா? நான் உங்களை தேடி வரல. இன்னைக்கு உண்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி செலுத்த நான் தேடி வந்திருக்கிறேன். நீர் என்னை தேடி வராதிருந்தா என் வாழ்க்கை என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கும். எத்தனை பேர் சொல்லுங்க? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. வாழ்க்கை என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கும். என்னுடைய கல்லறையில புல்லு முளைச்சு இதுதான் கல்லறைங்கிறது தெரியாம போயிருக்கும். ஆமென். ஆனா முடங்கி, முடக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, அனாதையாக ஒதுக்கப்பட்ட நிலைமையில உங்களை என்னை தூக்கி நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காரு பாருங்க. அப்பாவுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அல்லேலூயா. உங்க கிருபைக்கு நன்றி அப்பா, உங்க இரக்கத்துக்கு நன்றி. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறித்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. சொல்லலாமா? உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீர் என்னை
நாடவில்லை என் தேவா என் ராஜா உன் கிருபை சொல்லமா என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே நீர் என்னை தேடி என் ஒதுக்கப்பட்ட இருதயத்தை தேடி வந்தீரே உன் கிருபை என் நாடென்றோ அறிந்திருப்பேன் நீர் என்னை தேடி வராதிருந்தால் தாயின் கருவில என்னை தெரிந்து கொண்டு என்னை பாதுகாத்து உன் கிருபை என் நாடென்றோ தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் மாறாதே அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் மாறாதே அன்பே எந்த நாருயிரே ஆயுள் முழுதும் மாறாதே என் தேவா என் ராஜா உன் கிருபை என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறைத்திருப்பேன் உன் கிருபை என்னை தராதிருந்தா நான் என்றோ அழைத்திருப்பேன் சொல்லலாமா நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறைச்சிருப்பேன் உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழைத்திருப்பேன் என் தேவா என் ராஜா உன் கிருபை அப்படி கிருபை போதும் என் தேவா நன்றிய போக கிருபை எனக்கு போதுமே உளையான செற்றினிலே நான் உழைத்து கிடந்தேனே உன்னத தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே உளையான செற்றினிலே நான் உழைத்து கிடந்தேனே உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே பேரோ புகழோ தேவையில்லை பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும் பேரோ புகழோ தேவையில்லை பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும் என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறைத்திருப்பேன் உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன் நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறைத்திருப்பேன் உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன் அப்படியே உள்ளத்தை திறந்தா பண்ண சொல்லுங்க நீங்க என்ன தேடி வரலாம் என்னைக்கோ என் ஜீவன் எடுக்கப்பட்டு போயிருக்கும் ஆண்டவரே என்னை குறித்து உங்களுடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேறும்படியாக தட்டு தடுமாறி நான் நடந்தாலும் என்னை உடைய கரத்தை தூக்கி அப்போ உடைய கரத்தினால என்னை தூக்கி நடத்தின தெய்வமே நன்றி என்று சொல்லி அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி அப்பா நீர் நல்லவர் என்னை தேடி வந்ததற்காய் நன்றி
நான் உளையான பாவத்தின் சாபத்தின் பிடியில கிடந்த என்னை தேடி வந்தீரே. அமைதியாக இருக்கவே முடியாது. அப்பா செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து நீர் செய்தவைகளுக்காக நன்றி. சத்தத்தை உயர்த்தி அப்பா உன் வாயை விரிவாய்க்கிற அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னாரே. நீர் என்னை தேடி வந்ததற்காக நன்றி என்று சொல்லி அப்பா என்னை தேடி வந்ததற்காக நன்றி. என்னை பாவத்தின் பிடியிலிருந்து என்னை தூக்கினதற்காக, தாயின் கருவில என்னை தெரிந்து கொண்டதற்காக அன்பா என்னுடைய அன்பு அல்லப்பா உங்க அன்பு என்னை தாங்கினது. ஆண்டவரே எனக்கு பேர் புகழ் தேவையில்லை, சொத்து பத்து தேவையில்லாதவரே. எல்லாரும் மறந்தாலும் நீர் என்ன மறப்பதில்லை, நீர் என்னை மறப்பதில்லை. உங்களுடைய பிரசன்னா ஒவ்வொரு ஆத்மாவை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆறுதலை இழந்து என்னை தேற்ற யாரும் என்று சொல்லி திகைத்து நிற்கிற பிள்ளைகளை பிரசன்னா நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆத்மாவுல பலன் உண்டாகட்டும், ஆத்மாவுல திறன் உண்டாகட்டும். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறேன். உங்க புகழப்பா, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். அழைத்தவர் நீர், ஒருபோது கைக்க மாட்டீங்க. அப்பட கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. என்னை அழைத்தவர், என்னை குடும்பத்திலிருந்து பிரித்தெடுத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், நீர் என்னை கைவிடவே மாட்டேன். உங்க அன்பு போதும், உங்க கிருபை போதும். தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி என்னை உங்கள் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. அப்பட உள்ளத்தை உருக்கி சொல்லுங்க. உங்கள் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்த நாருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்த நாருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்த நாருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லிய பேரோ புகழோ தேவையில்லை. என்னை அழைத்தவரே, என்னை மீட்டவரே நீர் போதும். தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. அன்பே எந்த நாருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே சொல்லுங்க. வாழ்நாள் முழுவதும் மிதிப்பேன். என்னை உயர்த்தினவர் நீர்.
என்னைக்கோ மறிச்சு எங்க பேரு என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கும். ஆனா உங்க ஜீவனை கொடுத்து என்னை மீட்டதற்காய் நன்றி. என்னை கொண்டு நீர் ஏதோ செய்ய சித்தம் வச்சிருக்கிறீங்கப்பா. உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த என்னை கொண்டு உங்க நல்ல செய்தி நற்செய்தி அறிவிக்க என்னை முன்குறித்திருக்கீங்க. தாயின் கருவில என்ன தெரிந்து கொண்டிருக்கீங்கப்பா. எனக்கு பேர் புகழ் வேண்டாம் சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. அப்பா எனக்கு பெருமை வேண்டாம் ஆண்டவரே, பேர் புகழ் வேண்டாம் ஆண்டவரே, உங்க அன்பு போதும். என் வாழ்நாளெல்லாம் இப்படியே உங்களை துதித்து பாடி உங்களை மாத்திரம் பிடிச்சு கொள்ளணும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் மனுஷங்களை அநேக நேரம் நம்பி நம்பி பல ஏமாற்றங்கள், பல வேதனைகள், பல துன்பங்கள், ஆனா உங்களை பிடிச்சதுனால இன்னைக்கும் நான் கால் ஊன்றி நிற்க முடியுது. அப்படி சொல்லுங்க. என்னை தேடி வந்து மரண பள்ளத்தாக்குல நான் போய்கிட்டு இருந்தேன். மரணத்தின் படுக்கையில என்னை தேடி வந்தீங்க. உமக்கு நன்றி. அப்படியே வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி என்னை தேடி வந்த தெய்வமே நன்றி அப்பா. எத்தனையோ சூழ்நிலை நான் மடங்கடிக்க போயிட்டு போயிருவேன். என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிடும், எனக்கு அடுத்த உயர்வு கிடையாது. முடங்கி போயிருந்த நேரத்துல நீங்க பார்த்து சொன்னீங்க, உன் வெட்கத்துக்கு பதிலாக, உன் வெட்கத்துக்கு பதிலாக, உன் அவமானத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பதில் உண்டு, 2 மடங்கு பதில் உண்டு என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு எங்களை நடத்தினீங்கப்பா. என் உயர்வை, என் வளர்ச்சியை, என் ஆரோக்கியத்தை எதுவும் தடுக்க முடியாது. எனக்கு முன்னாடி எரிகோ செங்கடல் இருக்கலாம், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். நீர் என்னோடு இருப்பதினால நான் பயப்பட மாட்டேன், சுவரின் மேல் படருவேன். சொல்லுங்க, நீங்க என்னோடு இருப்பதற்காய் நன்றி. என்னை சுவரின் மேல் படர செய்வதற்காய் ஓ ஷகவதனலவ ஊரி அந்தரங்கத்தின் ஆழத்துல இருந்து உங்க பிரசன்னம் போதும். நாங்க நடக்கும் போதும், ஆண்டவரே எங்க போனாலும் வந்தாலும் இறங்கும் போதும் உங்க பிரசன்னம் அபிஷேகத்தின் அளவை குறைக்காதீங்கப்பா, கூட்டி கொடுங்க. கேளு